அசந்த நேரத்துல ஆளையே கவுத்துருவான். யார் இந்த ஜங்கோ? எபிசோடோட ஆரம்பத்துல மேன்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி, ஜோரோ, நாமி அப்புறம் அந்த பசங்க எல்லாம் அங்க கீழே நின்று இருக்கும்போது அந்த பட்லர் அங்க வந்துடுறான். அங்க வந்த பட்லர் இவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்க எல்லாம் யாரு? நீங்க இந்த மாதிரி என்ன கேட்காம மேன்ஷனுக்குள்ள வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது மேல இருந்து காயா பட்லர் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்லர் காயா எதுவும் பேச விட மாட்டேறாரு. அப்ப லூஃபி சொல்றான், எங்களுக்கு ஒரு ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பட்லர் சொல்றாரு, ஷிப் எல்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேல இருக்கிற உசப்ப கூப்பிடுறாரு. உசப்பு, நீ மேலதான் இருக்கிறன்னு தெரியும், உன்னை பத்தி இந்த வில்லேஜ்ல நிறைய விசாரிச்சேன், யார்கிட்ட கேட்டாலும் உன்னை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றாங்க. நீ நிறைய பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேம்மா, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் அவ்வளவு அட்வென்ச்சர்ஸ் பண்ணிருக்கிறது ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. அப்போ உசப் சொல்றான், நீங்க என்ன கேப்டன் உசப்னே சொல்லலாம் பட்லர் அப்படின்னு சொல்லும்போது, இரு உசப்பு, நான் என்ன பேசி முடிக்கல, நான் உங்க அப்பாவை பத்தி விசாரிச்சேன், உங்க அப்பா ஒன்றும் பெருமைப்படுற அளவுக்கு எதுவும் செய்யல, அவனே ஒரு கீழ்த்தனமான ஒரு பைரட் தான், அவனோட பையன் நீயும் ஒரு கீழ்த்தனமானவன் தான், நீ ஒன்றும் பெருசா பெருமைப்படுற மாதிரி எதுவும் பிடிங்கிற போறது இல்ல, அதனால தயவு செஞ்சு மிஸ் காயா கிட்ட இருந்து தள்ளியே நில்லு, இதுக்கு மேல இந்த மேன்ஷனுக்குள்ள வராத, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னால அவங்க மனநல பாதிக்கப்படுது. இப்படி பட்லர் பேசிட்டு இருக்க அதெல்லாம் கேட்டு இருக்கிற உசோப்பு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இதை பார்த்த மிஸ் காயா பட்லர் கிட்ட ஒழுக்கமா உசோப் கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு அங்க இருந்து கத்துறா. அதை பார்த்த பட்லரு, நான் எதுக்கு ஒரு காட்டு மிராண்டி கிட்ட சாரி கேட்கணும், அவன் ஒன்றும் சாரி கேட்கற அளவுக்கு நல்லவன்ல, அவங்க அப்பன் மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உசப்பு அங்க மேல இருந்து கீழே இறங்கிடுறான். அதை பார்த்து அந்த பட்லரு, இவங்க அப்பன் ஒரு பைரட்டான் கூட இவனுக்கு இன்னும் முழுசா தெரியாது, ஏன் அவங்க அப்பன் கடல்ல ஏதாவது பொருள் விற்கிறதுக்கு கூட போயிருக்கலாம், ஒரு வியாபாரியா கூட இருக்கலாம், ஏன் அவன் இவங்க அப்பனே இல்லாம கூட இருக்கலாம், இவனுக்கு வேற அப்பன் கூட இருக்கலாம் அப்படின்னு கட்ட கட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கும்போது உசப்பு கடுப்பாயி பட்லர் அடிச்சிடறான். அப்படி பட்லர் அடிச்ச உசப் சொல்றான், எங்க அப்பா ரொம்ப பெருமைக்குரியவர், ஒரு கிரேட் பைரட், அவரை பத்தி இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பேசாதரா அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து மிஸ் காயா ஷாக்கிங்ல இருக்கா. அப்போ உசப் ஒத்துக்கிறான், நான் போய் சொல்றான் தான், நான் அதிகமா காயா கிட்ட போய் தான் சொல்லியிருக்கேன், நான் எந்த அட்வென்ச்சர் பண்ணதில்லதான், ஆனா அதுக்கும் எங்க அப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அவர் நிஜமாவே ஒரு கிரேட் பைரட், அவருக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, அதை என்னைக்கும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பட்லர் சொல்றான், பாத்தியா மிஸ் காயா, நீங்களும் பாருங்க, இவன் ஒன்னும் நல்லவன் இல்ல, இவன் காட்டு மிராண்டின்னு இதுல இருந்து தெரியுது, நான் அமைதியா பேசிட்டு இருக்கும்போது என்னை வந்து அடிக்கிறது இவன் தான், இவனை தான் நீங்க வந்து நம்புறீங்களா அப்படின்னு பட்லர் கேட்கும்போது உசப் சொல்றான், நான் இப்ப வேணா போய் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா நிஜமாவே வருங்காலத்துல நானும் எங்க அப்பா மாதிரி ஒரு கிரேட் பைரட் ஆவேன், வாரியர் ஆஃப் த சீ ஆவேன் அப்படின்னு உசப் சொல்ல. அதை கேட்ட பட்லரு, நீ வாரியர் ஆஃப் த சீ ஆக போறியா, ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு சுத்துற நீயே வாரியர் ஆஃப் த சீ ஆக போறன்னு யாருக்கு அதுல பூ சுத்துற, உன்னால அந்த மாதிரி ஆக முடியாது, நீயும் உங்க அப்பா மாதிரியே கடல்ல காணாம போக போற அப்படின்னு சொல்லும் போது உசப்பு மறுபடியும் அவனை பிடிச்சி அடிக்கலான்னு போகும்போது மிஸ் காயா உசப்ப இருக்கிறா. உசப்பு அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது பட்லர் சொல்றான், இது உன்னோட இடமே இல்ல, ஒழுக்கமா இங்க இருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லும்போது உசப் சொல்றான், அதை நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லடா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்புறான். இதை பார்த்து அந்த 3 சின்ன பசங்களும் பயங்கரமா காண்டாயிடுறாங்க. தன்னோட கேப்டன் இப்படி எல்லாம் பண்ண பட்லர் பார்த்து அவங்க 3 பேர் திட்டுறாங்க, உனக்கு அறிவே இல்லையாடா, கேப்டன் உசோப்பை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம், கேப்டன் உசோப் அந்த மாதிரி ஆளே இல்ல, அவர் எவ்வளவு பெரிய கிரேட் மேன் தெரியுமா, அவரோட அப்பா எவ்வளவு பெரிய கிரேட் மேன் தெரியுமா, நீ ஒரு முட்டாள் பட்லர் அப்படின்னு இவங்க 3 பேர் கத்திட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் கத்துறத பார்த்து லூஃபி ட்ரிகர் ஆகி அவனும் நீ ஒரு முட்டாள் பட்லர் அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஜோரோ, நீ எதுக்கிட்ட சத்த போற அப்படின்னு கேட்கறான். அப்ப லூஃபி இன்னும் எச்சா ட்ரிகர் ஆகி, வாடா பட்லர் எங்கூட சண்டை போடுற, ஒருத்த கத்த மோதுல பாத்துக்கலாம், உசோப் எப்ப நீ அந்த மாதிரி சொல்லலாம், உன்னை இன்னைக்கு இங்கேயே போக்கறண்டா அப்படின்னு லூஃபி கத்துறான். அதுக்கு ஜோரோ, ஒழுக்கமா வாடா, நம்மனு வாடா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது பட்லர் சொல்றான், உங்களுக்கும் இங்க இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இது ஒன்றும் உங்க இடம் இல்ல, நீங்க எல்லாரும் இப்பயே உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போக அந்த நாள் மதியம் அந்த காயாக்கு அந்த பட்லர் சாப்பாடு கொண்டு வரான். அப்படி கொண்டு வரான் காயாவை பார்த்து, நான் இந்த மேன்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் நான் இங்க வந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கு, நான் இந்த மேன்ஷன்ல வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கப்பல்ல வேலை பார்த்தேன், அந்த கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால அந்த கப்பலோட கேப்டன் என்னை வேலையை விட்டு துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் நான் எத்தனையோ இடத்துல வேலை கேட்டோம், எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு வேலை சாப்பாடு கிடைக்காம, தங்கறதுக்கு இடம் இல்லாம, போடுறதுக்கு உடை இல்லாம சாக போற நிலைமையில தான் உங்க வீட்டை வந்து அடைஞ்சேன். அப்படி இருந்த என்னை பார்த்து உங்க அப்பா அதை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. எனக்கு புரியுது, உனக்கும் உசோப்புக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் தலையிடக்கூடாதுதான், ஆனா அந்த உசோப்பு நீங்க நான் நினைக்கிற மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது, அவன் அவ்வளவு நல்லவனா இருந்தா எதுக்கு அவன் ஊரெல்லாம் போய் பேசிட்டு தெரியணும். நான் ஏன் உங்களை கண்டிக்கிறேன்னா, திடீர்னு அந்த உசோப்பால உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இறந்து போன உங்க அப்பா அம்மா கிட்ட என்னால மன்னிப்பே கேட்க முடியாது, அவங்க மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன், அவங்க என்ன மன்னிக்கவே மாட்டாங்க, அதனால நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பட்லர் சொல்ல. மிஸ் காயா, இல்ல பட்லர், நான் உங்களை ஒன்றும் தப்பா நினைக்கல, உங்களோட வேலையை தான் நீங்களும் பாக்குறீங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உசோப் அவ்வளவு கெட்ட வேலை கிடையாது அப்படின்னு காயா சொல்ல. பட்லர் சொல்றான், அவன் கெட்டவனோ நல்லவனோ, அவன் இந்த மேன்ஷனுக்கு மறுபடியும் வரக்கூடாது, நீங்களும் அவங்க கூட பழகக்கூடாது அப்படின்னு பட்லர் சொல்ல. காயா, முட்டாள் பட்லர், மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. பட்லர் சொல்றாரு, ஆமா முட்டாள் பட்லர் தான், ஆனா உங்களை மேல கேர் பண்றேன், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா ஜோரோ, நாமி அப்புறம் அந்த 2 பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அப்ப நாமி கேட்கறா, லூஃபி எங்க போனா உனக்கு ஏதாவது தெரியுமா ஜோரோ அப்படின்னு கேட்கும்போது ஜோரோ சொல்றான், மேபி உசப் கூட போயிருக்கலாம், எனக்கும் தெரியல அப்படின்னு ஜோரோ சொல்ல.
எங்க கூட இருந்த ஆணியனையும் காணோம், அவனும் எங்கே போயிட்டான் அப்படின்னு அந்த பசங்க சொல்ல நாமி கேட்கறா, அப்படியா எங்க போயிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது பசங்க சொல்றாங்க எங்க போயிருக்கான்னு தெரியல, ஆனா திடீர்னு பாருங்க எங்கேயாவது இருந்து ஓடி வருவான், பதட்டத்தோட ஏதாவது கத்திக்கிட்டே ஓடி வருவான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து அந்த பையன் ஓடி வரான். இவங்க சொன்ன மாதிரியே ஏதோ ஒண்ணு கத்திக்கிட்டே ஓடி வரான். அப்படி கத்திக்கிட்டு ஓடி வர்றான். அவனை நிறுத்தி நாமி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொல்றான், வினோதமா ஒருத்தன் இந்த வழியா பேக்வர்ட்ஸ்ல நடந்து வந்துட்டு இருக்கான், அவனை பார்க்கவே வினோதமாவும் பயமாவும் இருக்கு, அவன் மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த பசங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் யாரும் நடக்க முடியாது, பேக்வர்ட்ஸ்ல யாரும் நடந்துட்டு வருவாங்க அப்படின்னு அவனும் கேட்க அந்த பக்கம் அந்த வினோதமான ஆளும் அந்த சைடு வர்றான். அப்படி வர்ற அவனை இவங்க 5 பேரும் பாக்குறாங்க, நிஜமாவே அவன் பேக்வர்ட்ஸ்ல தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இவங்க பக்கத்துல வந்த உடனே நாமி கேட்கறான் நீ யாருன்னு கேட்கும்போது அந்த வினோதமான ஆள் சொல்றான், நான் ஒரு ஹிப்னடிஸ்ட், நான் சும்மா தான் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த பசங்க இருந்துட்டு ஹிப்னோட்டிஸ்டா சூப்பர்ப்பா, நீங்க உங்களோட ட்ரிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்காக ஏதாவது பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பையன் கேட்கும்போது அந்த ஹிப்னோட்டிஸ்ட் சொல்றான், என்னோட பேர் ஜங்கோ, அது இல்லாம இந்த சின்ன பசங்க 3 பேரும் எனக்கு யாருன்னே தெரியாது, உங்களையும் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க கேக்குறீங்கன்னு நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு முதல்ல கேட்டாலும் அப்புறம் அவனே பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஜோரோ இவன் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்க ஜங்கோவும் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் மாதிரி எடுக்கிறான். அந்த ரிங்ல ஒரு கயிறு கட்டி இருக்கு, அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த ரிங்கை லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டுறான். அதை அந்த பசங்களை பார்க்க சொல்றான். அந்த பசங்களும் அந்த ரிங்கை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது ஜங்கோ சொல்றான், இன்னும் 3 செகண்ட்ல நான் 3 எண்ணும் போது நீங்க எல்லாரும் தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்ல இவனும் 3, 2, 1 அப்படின்னு எண்ணி முடிக்கிறான். அந்த பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. எதை பார்த்த ஜோரோ நாமியும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஜங்கோவும் அங்கேயே தூங்கிட்டான். சீனை கட் பண்ணா உசோப்பை காமிக்கிறாங்க. உசோப்பு அந்த ஐலாண்டோட எண்டுல ஒரு மலை மேல உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லூஃபி வந்துடுறான். அங்க வந்து லூஃபி உசோப்பை பார்த்து நீ இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க உசோப்பு பயந்துடுறான். அப்புறம் லூஃபி நீ தான் வந்திருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூஃபி சொல்றான் எனக்குமே அந்த பட்லரை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்றான் ஆமால அவன் உனக்கும் பிடிக்கல, இந்த காலத்துல பைரட்ஸ் எவ்வளவு கிரேட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கிரேட் பைரட்டான எங்க அப்பாவை பார்த்து அப்படி பேசிட்டான், அந்த நாயை எனக்குமே சுத்தமா பிடிக்கல அப்படி சொல்ல லூஃபி கேட்கறான். அப்போ மிஸ் காயா பார்க்க நீ மறுபடியும் அங்க போக மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது உசப்பு கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அடுத்த செகண்ட் ஆமா மிஸ் காயா பார்க்க இனிமேல் நாங்க போறது இல்லை, ஒரு வேளை அந்த பட்லரே வந்து அவன் செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு என்கிட்ட சாரி கேட்டான்னா வேணா யோசிக்கலாம் மறுபடியும் அங்க போலாமா வேணாமான்னு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு கீழே அடிவாரத்துல வேற ஏதோ குரல் கேக்குது. டக்குன்னு லூஃபி உசப்பும் பதுங்கிடுறாங்க. அப்படி உசப்பு மேல இருந்து கீழே யாரு இருக்காங்கன்னு பார்க்கும்போது கீழே அந்த பட்லரும் ஜாங்கோன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பட்லர் சொல்றான், ஜாங்கோ நான் உங்ககிட்ட முதலே சொல்லியிருக்கேன்ல இந்த வில்லேஜுக்குள்ள வந்தீங்கன்னா யார்கிட்டயும் எதுவும் பேசாத கம்முன்னு வரணும்ட்டு, ஆனா இன்னைக்கு மதியம் டவுனுக்கு மத்தியில ஒரு ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற. அப்ப ஜாங்கோ சொல்றான் நான் ஒன்னும் வேணும்னு தூங்கல, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அப்படி சொல்ல மேல இருந்து லூஃபியும் உசப்பும் இந்த பட்லர் கூட வேற யாரும் இருக்காங்கல்ல யார் அது அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்ப பட்லர் சொல்றான் நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாமே தயாரா இருக்குல்ல அப்படின்னு கேட்க ஜங்கோ சொல்றான் எல்லாமே தயாரா இருக்கு, நம்ம எந்த நேரம் வேணாலும் இப்ப ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு தயாரா வச்சிருக்கேன், அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு நாங்க எல்லாருமே ரெடி அப்படி ஜங்கோ சொல்ல பட்லர் சொல்றாரு போட்டு தள்ளுறேன் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாத, யார் காதுலயாவது விழுந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து, அசாசினேஷன் பிளான்னு சொல்றதுக்கு பதிலா ஆக்சிடென்ட் பிளான்னு சொல்லலாம், ஏன்னா இப்ப நடக்க போற எல்லாத்தையும் நம்ம ஒரு விபத்து மாதிரி தான் காமிக்க போறோம், நம்ம சும்மா எடுத்த உடனே காயாவை போட்டு தள்ளிட முடியாது, அப்படி பண்ணோம்னா நம்ம இந்த வில்லேஜ்லயே மாட்டிப்போம், எல்லாமே பெர்ஃபெக்டா ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த மாதிரி காமிக்கணும், அதனால இந்த பிளான்ல எதையும் சொதப்பிடாதீங்க அப்படி பட்லர் பேசி முடிக்க ஜங்க சொல்றான் புரியுது, நீங்க பிளான் போட்ட மாதிரி நானும் நம்ம பசங்களும் இந்த வில்லேஜையே சூறையாடி அந்த பொண்ணை வந்து கொல்லணும், அப்படி அந்த பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவளோட சொத்தை எல்லாம் எடுத்துப்பீங்க தானே பிளான் அப்படின்னு கேட்கும்போது பட்லர் சொல்றான் மறுபடியும் அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க, நான் உன்னை நீங்க வர சொன்னது அந்த பொண்ணை கொல்றதுக்கு முன்னாடி நீ அவளை ஹிப்னோடைட் பண்ணி அவளோட சொத்தை எனக்கு எழுதி கொடுக்குற மாதிரி நீ செய்யணும், அதுக்கு அப்புறம் தான் நீ அவளை கொல்லணும் அப்படின்னு பட்லர் பேசி முடிக்க அதை கேட்ட உசோப்பு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். லூஃபிக்கே அங்க இருந்துட்டு ஒண்ணுமே கேட்கல. உசோப்பு அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து காயாவை கொல்ல போறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்கோ சொல்றான் ஆனா கேப்டன் குரோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண விஷயம் எங்க எல்லாரையுமே பயன்படுத்துச்சு, அந்த ஒரு நாள் நீங்க எங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் இந்த பைரட் வாழ்க்கையவே வெறுக்கிறேன், எனக்கு பைரட்டா இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெரின்ல போய் சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, அப்படி நீங்க பண்ணும்போது நாங்க எல்லாருமே பயந்தோம், ஆனா அப்படி நீங்க பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மெரின்ல இருந்து நியூஸ் வந்தது என்னன்னா மெரின்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் உங்களை சுட்டு கொண்டுட்டாங்க, நீங்க அந்த இடத்துல பரிதாபமா உயிரிழந்துட்டீங்கிறது தான் அந்த உலகத்துக்கு முழுக்க செய்தியா பரவுச்சு, ஆனா அப்புறம் தான் தெரியுது நீங்க அங்க இல்ல, உங்களோட சப்பார்டினேட்ஸ்லயே உங்களோட அடியாட்கள்லயே ஒருத்தர் உங்களை மாதிரியே பாடி டபுளிங் பண்ணி அங்க அனுப்பியிருக்கீங்க, செத்து போனதும் அவன் தான், சோ அப்போ இப்போ நடக்க போற இந்த விஷயம் அப்பையில இருந்தே நீங்க பிளான் பண்ணி இருந்திருக்கீங்க அப்படின்னு ஜங்கோ பேசி முடிக்க பட்லர் சொல்றான் அது என்னமோ உண்மைதான், எனக்கு இந்த கவர்மெண்டோட உதவி இல்லாம நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிளானையே போட்டேன், ஒரு வகையில பார்த்தா நானும் மூலக்காரன் தான் அப்படின்னு சொல்ல ஜங்கோ சொல்றான் ஆமா சரியான மூலக்காரர் தான், சொத்துக்காக ஒரு மொத்த குடும்பத்தையே கொண்டிருக்கீங்க. அப்ப பட்லர் சொல்றான் அப்படியெல்லாம் ஒன்னும் நீயே முடிவு எடுக்காத, அவங்க அப்பனோட சாவு நான் ஒன்னும் பிளான் பண்ணல, அவன் எதிர்ச்சியா தான் செத்து போனான், ஆனா அதுக்கப்புறம் நான் அதையே பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு சாதகமா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். அப்ப ஜங்கோ சொல்றான் சரி என்னமோ நீங்க பிளான் போட்டீங்களோ இல்லையோ
எப்படியும் இப்போதைக்கு நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம பசங்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க வேற ஒரு வாரம் வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஒரு வாரத்துல இவனுங்க எல்லாத்தையும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் கேப்டன். நாள் ஆக ஆக வெறி பிடிச்ச மிருக மாதிரி மாறிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். முடிஞ்ச அளவுக்கு பிளானை சீக்கிரமே எக்ஸிக்யூட் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி முடிக்க உசப்பை காட்டுறாங்க. உசப்பு இது எல்லாமே கேட்டு ஷாக் ஆயிடுறான். பயங்கரமா ஷாக் ஆனவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இது நல்லது இல்ல, இது நல்லதுக்கே இல்ல, காயாவை கொல்ல போறாங்க, இவங்க 2 பேரும் ரொம்ப கெட்டவங்க, இந்த பட்லர் நிஜமாவே ஒரு கெட்டவன் அப்படின்னு உசப் பயங்கரமா புலம்பிட்டு இருக்க. லூஃபிக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. லூஃபி கேட்கறான் உசப்பிட்ட, என்னாச்சு, ஏன் இப்படி புலம்புறேன்னு கேட்கும்போது, எவ்வளவு நேரம் நீ கவனிச்சே இல்லையாடா, காயாவை அவங்க 2 பேரும் சேர்ந்து கொல்ல போறாங்கடா, இது நிஜமாவே ஒரு சீரியஸான விஷயம், கொஞ்சமா சீரியஸா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது லூஃபி, என்னது காயாவை கொல்ல போறாங்களா அப்படின்னு கேட்கும்போது உசப் சொல்றான், ஆமா அந்த பட்லர் காயா பின்னாடி 3 வருஷமா இதே பையனோட தான் சுத்தி இருக்கான், அவன் தான் அவங்க அப்பா அம்மாவையும் கொலை பண்ணிருக்கான், இந்த வில்லேஜே சூறையாட போறாங்க, காயாவோட வீட்டை போட்டு எரிச்சு அவளை கொன்னு அவளோட சொத்து எல்லாத்தையும் அடைய போறான். இதெல்லாம் உசப் சொல்லி முடிக்க லூஃபி கடுப்பாயி டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு கீழே அவங்கள பார்த்து கத்துறான். ஏய் அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்களா அப்படின்னு கத்த பட்லரும் ஜங்கோவும் லூஃபியை பாத்துறாங்க. பயந்து போன உசுப்பு, டி உட்காடுறா கீழே உட்காடுறான், அந்த பக்கம் வந்து வாடா அவங்க உன்னை பாத்துட்டாங்கடா அப்படின்னு அவன் பதட்டத்துல இருக்க. லூஃபி சொல்றான், நீங்க சொன்னது எல்லாமே நாங்க கேட்டுட்டோம்டா, அவங்க பிளான் இப்ப எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஒழுக்கமா அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு லூஃபி சொல்ல, பட்லர் அங்க கீழே இருந்து மேல பார்த்து, அங்க நிக்கிறது உசோப்பா, இங்க இருந்து பார்க்க உசோப் மாதிரி தான் தெரியுது, ஆனா ஆமா உசோப் தான் அங்க நிக்கிறான், அப்போ எங்க பிளான் எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா உசோப் அப்படின்னு பட்லர் கேட்க உசோப் பயங்கரமா பயந்துடுறான். இல்லவே இல்லை, நாங்களே எதுவுமே கேட்கல, நாங்க இப்பதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது லூஃபி சொல்றான், எல்லாமே கேட்டாச்சுடா, உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு லூஃபி சொல்ல, பட்லர் சொல்றான், ஜங்கோ இப்போ இந்த விஷயத்த நீ தான் பாத்துக்கணும், உன்னோட கைவரிசை காமி அப்படின்னு பட்லர் சொல்ல, ஜங்கோ அவன் பாக்கெட்ல இருந்து அந்த ரிங் எடுக்கிறான். அதை பார்த்த உசப்பு லூஃபி கிட்ட பயந்துகிட்டு, லூஃபி வா இங்க இருந்து ஓடிடலாம், அந்த ரிங்கை அவன் தூக்கி போட போறான், அது கழுத்தை சீவ போகுது அப்படின்னு சொல்ல, ஜங்கோ அவங்க மேல பார்த்து, டேய் பசங்களா இந்த ரிங்க இப்போ தெளிவா பாருங்க, இதே ஊத்து பாருங்க, உங்களோட கவனத்தை செதற விடாதீங்க, நான் இப்போ 3 எண்ணுவேன், 3 எண்ணி முடிக்கும் போது நீங்க தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்ல உசப்பு பயந்துட்டு அங்க இருந்து விலகிடுறான். ஆனா லூஃபி அந்த ரிங்க பாக்குறான். ஜங்கோ சொன்ன மாதிரியே 3 எண்ணி முடிக்கும் போது லூஃபி தூங்கிட்டான். உசப்பு என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தூங்கின லூஃபி அந்த மலை மேல இருந்து கீழே சாஞ்சிடறான். அப்படி சாயும் போது கீழே விழுந்து அவனோட தலை தரைக்கு அடியில போய் மாட்டிக்குது. அதை பார்த்த பட்லரும் ஜங்கோவும் அவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உசப்புமே அட கடவுளே அவங்க லூஃபியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நான் உசப்பு ஒரு செகண்ட் பேக் அடிச்சு அவன் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் அங்கே போறான். அப்போ பட்லரும் ஜங்கோவும் பேசிக்கிறாங்க. ஜங்கோ சொல்றான், ஒருத்தனை போட்டு தெரியாச்சு, இன்னொருத்தனை என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது பட்லர் சொல்றான், அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, அவனை பத்தி கவலைப்படாத, அவன் என்ன சொன்னாலும் மக்கள் நம்ம போறது இல்லை. சரி ஜங்கோ, நம்ம முதல்ல போட்ட பிளான் மாதிரி பண்ணாம இப்ப பிளானை மாத்திரலாம். நீ இந்த ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து நாளைக்கு பகல்லையே இந்த ஊரை கொள்ளையடிக்க ஆரம்பி, இந்த மொத்த ஊரையும் சூறையாடுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து மிஸ் காயாவை கொண்டு இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உசப்பு, உன்னால நினைச்சாலும் இந்த பிளானை தடுக்க முடியாது அப்படின்னு பட்லர் சொல்ல, உசப்பு மோசக்காரா இருடா நான் யாருன்னு காமிக்கிறேன் அவங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி இதை தடுத்து நிறுத்த போறேன்டான்னு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும்போது புலம்பிக்கிட்டே ஓடுறான், இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், அதை தெரியப்படுத்தியே ஆகணும், இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், எல்லாருமே சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். சீனை கட் பண்ணி பட்லர் கடலை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க கடல்ல தூரத்துல ஒரு பெரிய கப்பல் தெரியுது. அந்த கப்பல் முழுக்க ஆளுங்க இருக்காங்க. அந்த கப்பல்ல ஒரு ஜாலி ராஜர் பறக்குது, அது பட்லரோடதுதான். பட்லர் அந்த கப்பலை பார்த்து சிரிக்க லூஃபி கீழே தரையில கிடக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த எபிசோடே முடிக்கிறாங்க.